ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஆர்பி. இன்றைக்கி நம்ம கலினரி எபிசோட்ஸில் ஒரு சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டான டீ கேக் இல்லைனா பிளெயின் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட கேக் டின். 9 inch ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டின்னை ரெடி பண்ணி வச்சிடணும். எப்போவுமே பேட்டர் ரெடி பண்ணி முடித்த உடனே நம்ம டின்னில் ஊற்றி அவனில் பேக் பண்ணுற மாதிரி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டர் வந்து 50 ml 50 grams எடுத்து டபுள் பாய்லர்லையோ இல்லை வந்து அடுப்புலையோ வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மைதா எவ்வளோ எடுத்துருக்கிறேன்னா 180 grams மைதா எடுத்துருக்கிறேன். 20 grams அளவு மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். 1.5 teaspoon பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 teaspoon பேக்கிங் சோடா. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சீவில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சலிச்சு எடுத்துக்கணும். எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா ஃப்ளார் வந்து நல்லா ஏரியேட் ஆகும். நம்ம கலந்து எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு லம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் சலித்து தனியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மில்க் எடுத்துருக்கிறேன். பால் இது வந்து நான் காய்ச்சி ஆற வைக்கலாம் இல்லை, நார்மலான பிளெயின் மில்க் தான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 100 ml எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு 40 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி எந்த ஆயில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட நம்ம எடுத்த பட்டரையும் மெல்ட் பண்ணி ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் கைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இது எங்கே அது எங்கன்னு நம்ம தேடிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சுகர் வந்து 200 grams, நார்மல் ஒயிட் சுகர் தான், பவுடர் பண்ணலை. அதுக்கப்புறம் 5 முட்டையுடைய வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்கிறேன். ஒரு 20 to 30 grams அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா மாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முதல்ல கோட் பண்ண மறந்துட்டதுனால நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மாவுலேயே எடுத்து போட்டு திரும்பவும் இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தனியாக எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் கேக் வந்து பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முட்டையோட வெள்ளை கருவில் ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஸ்பீட் 1ல் வச்சு இந்த மாதிரி ஃப்ராத்தியாக வர மாதிரி ஒரு 2-3 செகண்ட் நல்லா அடிச்சுக்கோங்க. எடுத்தோடனே ஹை ஸ்பீட் போக வேணாம். ஜஸ்ட்டு ஸ்பீட் 1ல் வச்சு இந்த மாதிரி ஃப்ராத்தியாக வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நுரையாக இப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற சுகரை 2 to 3 பேட்சஸாக போட்டு நல்லா வந்து அந்த எக்கோட கலந்து எடுத்துக்கலாம், எக் ஒயிட்டோட. இப்போ வந்து நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் வச்சுக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி, சுகர் வந்து நமக்கு நல்லா கரையணும், அதுதான் முக்கியம். நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி அந்த எக் ஒயிட்டோட ஒன்றா கலந்துடணும். ஸோ இப்படி ஹை ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். நமக்கு பார்த்தாலே தெரியும், சுகரோட எந்த ஒரு சின்ன கிரானுல்ஸ் கூட அந்த எக் ஒயிட்டில் தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃபான கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஸ்டிஃபான பீக்ஸோடு கிடச்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி ஸ்டிஃபான பீக்ஸோடு எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள் கரு, அதை வந்து ஒன்றா வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இட்ஸ் ஓகே, ஒரு 2 எனக்கு விழுந்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்பீடை லோ பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 1 by 1 ஆட் பண்ணி அந்த எக் யாக் வந்து அந்த எக் ஒயிட் சுகர் அந்த மெராங் மிக்சரோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒவ்வொன்றையும் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம வச்சுருந்த ஃபைனல் எக் யாக்கையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஓரங்களையும் நம்ம நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மிக்சர் வந்து இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லைட் எல்லோயிஷ் கலரில் நல்ல ஷைனியாக ஃப்ளஃபியான ஒரு மிக்சராக நமக்கு இருக்கும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி.
ஸோ இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை 2 to 3 பேட்சஸாக இதில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பால், பட்டரு, ஆயில் இதெல்லாம் வச்சுருந்தோம்ல, இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட் அந்த ஃப்ளார் கொஞ்சம், அந்த மிக்சர் கொஞ்சம் அப்படி சைமல்டேனியஸாக ஆட் பண்ணி வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப விகரஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்போவும் சொல்கிற மாதிரி தான், ஜஸ்ட்டு ஜென்டலாக மாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, அதே சமயம் நான் கலந்த ரொம்பவும் லென்த்தியாக காமிக்கலை. உங்களுக்கு புரிகிற அளவுக்கு கொஞ்சமாக நான் அப்படி நார்மல் ஸ்பீட்லேயே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு வரணும். மோஸ்ட்லி இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் பேட்சையும் நான் ஆட் பண்ணிவிட்டு, இதோட மிக்ஸ் ஃப்ரூட் எசன்ஸ் இருந்துச்சுன்ட்டு அது வந்து 1 டீஸ்பூனும், அப்புறம் நம்ம நார்மல் வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் ஃப்ரூட் எசன்ஸ் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் வந்து தீந்துருச்சு, அதனால் நான் வந்து மிக்ஸ் ஃப்ரூட் எசன்ஸ் இருந்ததுனால அதை வந்து ஆட் பண்ணேன். ஒருவேளை உங்களுக்கு லம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட்டு ஸ்பீட் 1ல் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3 தடவை மிக்ஸ் பண்ணி டக்குன்னு எடுத்துடணும். ஓவர் மிக்ஸ் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை உள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இப்போ நம்ம டின்னுக்கு மாற்றிடலாம். இப்போ நமக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் 9 inch டின்னில், ஸ்கொயர் டின்னில் ஊற்றிருக்கிறேன். 180 degree Celsius 10 minutes ப்ரீ ஹீட்டட் அவனில் டபுள் ராட் போத் ராட்ஸ் ஆனில் வச்சுட்டு 20 minutes பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட நம்ம வச்சுருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியையும் மேலே ஆட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம டூட்டி ஃப்ரூட்டியை மாவில் கோட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணும்போது அது போய் அடியில் வந்து தங்காது. நமக்கு மேலேயே வந்து அப்பப்போ அங்கங்கே கடிக்கிறப்ப வாயில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம டூட்டி ஃப்ரூட்டியை மாவில் கோட் பண்ணி எடுத்தோம். பேக்கிங் டைம் வந்து டின்னை பொறுத்து மாறுபடும். ஸோ அவ்வளோதான். 20 minutesல வந்து கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், டூட்டி ஃப்ரூட்டி மேலேயே இருக்குது, கீழே சிங்க் ஆகலை. நல்ல ஒரு ஸ்பாஞ்சியான சூப்பரான கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல மாய்ஸ்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றதை விடவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் ஜெல்லெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்மளும் இந்த மாதிரி வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் 800 grams அளவு கேக் எனக்கு கிடச்சிச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஷால் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.